வணக்கம் மக்களே, வெல்கம் டு நர்மி டாக்ஸ். இன்று நாம் காண இருப்பது நாகதோஷம் போக்கும் நரிமுடுக்கு நாகசுப்பிரமணியர் பற்றிய கதையைத்தான் பார்க்கப் போகின்றோம். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று கூறுவார்கள். பொதுவாக முருகன் மயில் மீதுதான் அமர்ந்திருப்பார். ஆனால் ஒரு ஆலயத்தில் முருகன் நாகத்தின் மீது நாகசுப்பிரமணியராக வீற்றிருந்து அருள் பாலிக்கின்றார். ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? அது எங்கிருக்கிறது என்றால், மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகாவில் ஒரு சின்னஞ்சிறு கிராமமாக உள்ளது நரிமுடுக்கு என்கிற ஊர். இந்த நரிமுடுக்கு திருத்தலத்தில்தான் சிறப்பு வாய்ந்த நாகசுப்பிரமணியர் ஆலயம் இருக்கின்றது. நாதல்படுகை என்கிற ஊரில் நாதமுனிவர் என்கிற முனிவர் வாழ்ந்து வந்தார். அவர் தினமும் மகேந்திர பள்ளிக்கு சென்று அங்கிருக்கும் திருமேனி அழகரை வழிபடுவது வழக்கம். ஒரு நாள் வழக்கம் போல திருமேனி அழகரை தரிசிக்க சென்று கொண்டிருந்தார். வழியில் அடர்ந்த வனமாக இருந்த நரிமுடுக்கு பகுதியை கடந்துதான் செல்ல வேண்டும். அங்கு விஷ ஜந்துக்கள் அதிகம் உலாவும். அதனால் எப்போதும் அந்த இடத்தில் வரும்போது கவனமாகத்தான் முனிவர் செல்வார். அன்றும் அந்த இடத்தில் கவனமாகத்தான் சென்று கொண்டிருந்தார். அப்போது ஓரிடத்தில் நாதமுனியை நிறைய நாகங்கள் சூழ்ந்து கொண்டன. இதனால் முனிவர் செய்வதறியாது திகைத்தார். மகேந்திர பள்ளியில் அருள் பாலிக்கும் திருமேனி அழகரை நினைத்து, இறைவா, என் நிலை இப்படி உள்ளதே, நான் கொடிய நாகங்களிடமிருந்து எப்படி மீண்டு உன்னை தரிசிக்க வருவேன்? உன்னை தரிசிக்க வரும் பக்தனுக்கு இப்படி ஒரு சோதனையா என்று மனமுருக வேண்டிக் கொண்டார். ஈசனின் திருவிளையாடலை கேட்கவா வேண்டும்? கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒரு வேல் அங்கு தோன்றி பிரகாசமான ஒளியை பரப்பியது. அந்த ஒளியை கண்டதும் நாதமுனியை சூழ்ந்திருந்த நாகங்கள் அனைத்தும் திசைக்கு ஒன்றாக ஊர்ந்து மறைந்து விட்டன. உடனே நாதமுனி, இறைவா, என்னை சூழ்ந்த நாகங்களிடமிருந்து காப்பாற்றியது குமரனின் வேல்தான், அதை அனுப்பியதும் நீதான் என்று மனமுருகி வேண்டிக் கொண்டார். மேலும் தனக்கு ஏற்பட்ட சிக்கலை தீர்த்து வைத்த சிங்கார வேலனையும் மனமுருக வேண்டிய நாதமுனி அவர் நின்ற இடத்திலேயே 5 தலை நாகம் ஒன்று குடைப்பிடிக்க அந்த நாகத்தின் சுருண்ட வாள் மீது முருகப்பெருமான் நிற்பது போல சிலை ஒன்றை வடித்தார். அந்த சிலையை அங்கேயே பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். அந்த ஆலயமே இப்போது நாகசுப்பிரமணியர் ஆலயமாக சிறப்புற்று விளங்குகின்றது. பங்குனி உத்திர நாளில் இந்த தல நாகசுப்பிரமணியருக்கு மகா சிறப்பு அபிஷேகம் செய்யப்படும். அதோடு ஏராளமான பக்தர்கள் சித்ரா பௌர்ணமி அன்றும் ஒரு நாள் உற்சவம் சிறப்புற நடைபெறுகின்றது. அப்போது முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பலவிதமான காவடிகள் மற்றும் பால் குடத்தை பக்தர்கள் சுமந்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள். கந்த சஷ்டி விழாவை முன்னிட்டும் 6 நாட்கள் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படும். மாதம் தோறும் கிருத்திகை சஷ்டி நாட்களிலும் அபிஷேக ஆராதனை உண்டு. கார்த்திகை மாதம் திருக்கார்த்திகை அன்று பரணி தீபம் மற்றும் மகா தீபம் ஏற்றப்பட்டு இரவு சொக்கப்பனை கொளுத்துவார்கள். பொங்கல் அன்று பலவிதமான வாசனை திரவியங்களால் முருகனுக்கு அபிஷேகம் நடைபெறும். பொதுமக்கள் தைப்பொங்கல் வைத்து முருகனிடம் பிரார்த்தனை செய்வார்கள். செவ்வாய் தோஷம், நாகதோஷம் உள்ளவர்கள் தொடர்ச்சியாக 6 வாரம் செவ்வாய்க்கிழமையில் அர்ச்சனை செய்து 6 எலுமிச்சை பழத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் தோஷ நிவர்த்தி கிடைப்பதாக பக்தர்கள் கூறுகின்றனர். சந்தான பாக்கியம் பெற நினைப்பவர்கள் தம்பதி சமேதராக ஆலய பிரகாரத்தை 27 முறை வலம் வர வேண்டும். கணவரின் ஜென்ம நட்சத்திரத்தில் 6 வாரம் இப்படி தொடர்ந்து செய்தால் குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும் என்று நம்பிக்கையாக உள்ளது. ஜாதகத்தில் உள்ள கிரக கோளாறுகள் காரணமாக திருமணங்கள் தடைபெற்றிருந்தால் ஜாதகத்தை முருகனின் திருவடியில் வைத்து வழிபாடு செய்யும் வழக்கமும் இங்கு உள்ளது. எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து முத்தான திருமண வாழ்க்கையை முருகன் அளிப்பதாக பக்தர்கள் சொல்கின்றார்கள். வேலை வாய்ப்பு கிடைக்காதவர்களும் இங்கு வந்து வழிபடுகின்றார்கள். அவர்கள் தினை மாவுடன் நாட்டு சர்க்கரை கலந்து
தங்கள் கல்விச் சான்றிதழ்களையும் அவன் பாதத்தில் வைத்து வழிபட்டால் விரைவில் வேலை கிடைக்கும் மேலும் தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாம் நாகத்தை கொண்டிருக்கலாம். அந்தன் பாவமும் நீங்க இந்த ஆலயத்தில் உள்ள நாகசுப்பிரமணியருக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டால் மிகவும் நல்லது என்கின்றனர் பெரியோர்கள். ஓகே மக்களே, இது போன்ற இன்னொரு செய்தியுடன் சந்திப்போம். மேலும் எனது யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள், முக்கியமாக லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.